சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல இந்த ரோகிணி எப்படியோ பொய்ய பேசி மனோஜ மறுபடியும் வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. இப்ப நம்ம மொட்டை ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி என்னால வர முடியாது. இந்த மாதிரி ரோகிணி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதனால நான் வீட்டுக்கே போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போனா, அங்க வீட்டு வாசல்ல மனோஜ் கல்லால் அடிச்ச நாய் வந்து அப்படியே நிக்குது. மறுபடியும் மனோஜ் கல் எடுத்து அடிக்க போக நம்ம நாய் ஓடி போய் மனோஜ் காலை கடிச்சிடுது. இப்ப மனோஜ 2 பேரும் சேர்ந்து வீட்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு, என்னோட டாக் கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த நாயோட ஓனரும் சேர்ந்து வந்திருக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல டாக்டரையும் இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மனோஜ் பயங்கரமா அட்ராசிட்டி பண்றாப்புல. நாய் செய்யற செய்கையெல்லாம் செய்யறாப்புல, குறைக்கிற மாதிரி செய்கை பண்றாப்புல. பார்க்கறதுக்கே ஒரே காமெடியா இருக்கு. நம்ம மனோஜை வேறையா வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டரும் வந்துடுறாப்புல. டாக்டர் வந்து மனோஜ் கிட்ட நாய் எங்கப்பா கடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டா, மனோஜ் தன்னோட காலை காமிக்காம தெருவில் தான் கடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நான் தெருவில் கடிச்சதை சொல்லப்பா, ஓ நாய் ஒன்று எங்கப்பா கடிச்சது அப்படின்னு கேட்க, மறுபடியும் கேட்டுக்கிட்ட கடிச்சது அப்படி இப்படின்னு சொல்ல அந்த டாக்டரே டென்ஷன் ஆகி இவருக்கு வேற யாரையாச்சும் வச்சு வைத்தியம் பாருங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் முத்து தான் கொண்டு வந்து நானே கேட்குறேன், ஐயோ அவர் கேட்டது வந்து எங்கே கடிச்சதுன்னு கேட்கல, உன் உடம்புல எங்கேயா கடிச்சதுன்னு கேட்டார் அப்படின்னு மனோஜிட்ட கேட்க, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா காலை தூக்கி காமிக்க இங்கே தான் கடிச்சதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் க்ளீன் பண்ணி கட்டெல்லாம் போட்டுவிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விடுறாப்புல. நாய் 1 மாதத்துக்கு நாய் வந்து சாகாமல் பார்த்துக்கணும். அப்படி நாய் செத்து போச்சு அப்படின்னா வைரஸ் பரவி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதே வைரஸ் உங்கள் உடம்புலையும் பரவி இருக்கும், உங்கள் உயிருக்கு கேரண்டி இல்லை அப்படின்ட்டு டாக்டர் போயிடுறாரு. இது கேட்டதுல இருந்தே நம்ம மனோஜ் பயங்கரமா பயந்து போய் இருக்கிறாப்புல. இப்ப ரோகிணி தனியா ரூம்ல இருக்கும் பொழுது, ஆமா உனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்ட அப்படின்னு சொன்னியே, இப்ப எப்படி இப்ப வந்த அப்படின்னு கேட்க, இல்ல அது கொஞ்ச நேரமே சரியாயிடுச்சு அப்படின்னு ரோகிணி சமாளிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மனோஜ் செய்யறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாய் செய்யற மாதிரி செய்கையெல்லாம் செய்யறாப்புல, புரண்டுறாப்புல, எனக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் வேணும் அப்படி இப்படின்னு நாய் சாப்பிட்றதா கேட்குறாப்புல. பார்க்கறதுக்கே ஒரே காமெடியாக தாங்க இருக்குது. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சுருத்தி வேறையா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க நம்ம மனோஜ் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு. கடைசியாக நம்ம முத்து விஜயா மரம் நட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி அம்மா வந்து தெரு தெருவா மரமெல்லாம் நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீயா நடுற, என்னால நம்ப முடியலையே அப்படின்னு அண்ணாமலை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.